அம்மா அம்மா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்களும் டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டு இருக்கிறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுறேன். அதை 2 பீஸு நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் பீஸ்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கர் பீஸ்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இங்கே எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் ஷேக்கர் ப்ரீஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணாலும் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. அதில் ஸ்டார் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜரில் வந்து போயிடும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்துருங்க. எடிட் குரூப் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு இந்த இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த 2 மறக்காமல் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. வேறு இமேஜ் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அது எப்படி மூவ் பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கனாவே அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கொடுத்துருங்க. இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3ஆவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் அலைன் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலே ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணி அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஒயிட் பாயிண்ட்டை மூவ் பண்ணிட்டு அதில் கட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் 3ஆவது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இமேஜஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்லேருந்து தான் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அதை வந்து காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் போட்டு பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அந்த லேயர் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துங்க. எண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ப்ளூ கலர் லேயர் பார்த்திங்கன்னா மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜில் வந்து அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். இமேஜோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டதாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேக்கப் பேஸ்ட் இருந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டு இருக்கும். அதை டேரெக்டாக நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாவே போதும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் நீங்கள் எல்லா இமேஜஸும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 இமேஜ் ஆட் பண்ண மாதிரி நீங்கள் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சிசி ஆட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அங்கே வந்து நீங்கள் காப்பி எஃபெக்ட் கொடுக்கணும், இங்கே வந்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். இதை மட்டும் கொடுத்துட்டீங்க போதும், எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது இந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். அந்த எஃபெக்ட்டும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை. மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து அந்த ஷேர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அதில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரோ செலக்ட் பண்ணால் ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அது வந்து 1080p வந்து வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.